மாணவன் மீடியா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற ஷோவை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜி தீபக் ஆகிய நான் வந்துட்டேன். ஸோ பல பேர் உங்களோட குவரிஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, அது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காது எங்ககிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரியிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. அண்ட் அதே மாதிரி மாணவன் மீடியா அப்படிங்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஸோ இந்த நாளின் முதல் பிரச்சனைக்கு நம்ம போயிடலாம். ஹாய் ப்ரோ, எனக்கு ஏஜ் 20 ஆகுது. நான் டிப்ளமோ படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்க எல்லாரும் என்னை விட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரியவங்க. அதனால என்னவோ எனக்கு செட் ஆகல. என் மேனேஜர் நான் என்ன பண்ணாலும் குறை தான் சொல்றாங்க. என்னை ரொம்ப லோவா எல்லாருமே ட்ரீட் பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த ஆஃபீஸ்ல நான் கண்டினியூ பண்ணவா இல்லை நான் வெளியே போகவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை தான். எந்த ஆஃபீஸ் போனாலும் கண்டிப்பா அங்கே நம்மளை விட பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே ஒரு கிளாஷ் உண்டாகும். இதனால நீங்க அந்த ஆஃபீஸ்ல இருந்து வெளியே போறீங்க அப்படின்னா அது வந்து சத்தியமா ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசி இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறத சொல்ல பாருங்க. இல்ல அவங்க வந்து சம்மந்தமே எல்லாம் பேசிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. நீங்க போறது அங்க வேலை பார்க்கறது தான், யாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றது கிடையாது. அவங்க மேனேஜர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காருன்னா அவர்கிட்டயும் பேசி புரிய வைக்க பாருங்க. அதுக்கு மேலேயும் இல்லைன்னா என் வேலை இதுதான், நான் இதுதான் பண்றேன் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க இருந்து கிளம்புறது அப்படிங்கிறது வந்து அது உங்களோட தான். இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நீங்க அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு தெரிச்சிருங்க. ஓகே, அண்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அண்ணா, நான் 7th படிக்கிறேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எங்கள் வீட்டில் எல்லா டைமும் படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு படிக்க சொல்கிறாங்க. சீக்கிரமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா பால்காரர் ஆடிக்காரில் தானே வந்து பால் பாக்கெட் போடணும். சரி, அது கூட விடுங்க. அட்லீஸ்ட் ஈவினிங் வந்து விளையாட போகலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் எங்கள் அப்பா வந்து உட்காந்து படின்னு சொன்னாரு. என்னை விளையாடவே விட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அட்வைஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்பி. ஆல்ரெடி நான் இதை பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தப்ப சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பசங்களை வந்து படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா நேரமும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் காலங்காத்தால 5 மணிக்கு எந்திக்கிறதுன்றது ஒரு நல்ல ஹேபிட் தான். உங்களோட லைஃப்க்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் எந்திரிச்சு காலங்காத்தால படின்னு சொன்னீங்கன்னா அவன் எப்படி படிப்பான்னு எனக்கு புரியல. ஏன்னா நான்லாம் வந்து எந்திரிச்சிருக்கிறேன். 5 மணிக்கு எந்திரிச்சு தூக்கம் தான் வரும். மறுபடியும் ஸ்கூலுக்கும் போய் தூங்க தான் செய்வேன். ஸோ ஒரு பையனுக்கு எந்த டைம்ல படிக்க அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த டைம்ல அவனை படிக்க விடுங்க. தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண விடுங்க. அண்ட் விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவனை வந்து தயவு செஞ்சு விளையாட விடுங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. கிரிக்கெட்டோ ஏதோ என்ன தோணோ அவனை விளையாட விடுங்க அப்படிங்கிறது தான் இந்த பேரண்ட்ஸ் போகிற அட்வைஸ். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அந்த பையன் வந்து 7ஆவது தான் படிக்கிறான். இப்பெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணினா என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. பேரண்ட்ஸ் ப்ளீஸ் அவனை வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பண்ண விடுங்க அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. நான் 2nd இயர் படிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் 2வது பையன். அம்மா அப்பா எல்லாருக்கும் என்னை விட ஏஜ் ரொம்ப அதிகம். ஆப்வியஸாக உங்கள் அம்மா அப்பா ஏஜ் அதிகமாக தான் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 6 வயசு வித்தியாசம் இருக்குது. அதனாலேயே எங்கள் வீட்டில் பயங்கர கிளாஸ் இருக்கும். யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் சொல்லிட்டு எந்த சஜஷன்ஸுமே என்னை கொடுக்க விட மாட்டாங்க. எப்படி போய் வீட்டில் அப்ரோச் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்பி. ஸோ முதல் விஷயம், கண்டிப்பாக 2வது பையனா எந்த வீட்டில் பிறந்தாலும் அந்த பையன் வந்து பேசுறது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அது வந்து விதிக்கப்படாத ஒரு விதி. எனக்கும் அப்படிதான். எங்கள் வீட்டில் அது அப்ளை ஆகும். ஏன்னா நம்மள ரொம்ப சின்ன பையனாகவே வீட்டில் பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மெச்சோர்டாக நடந்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக நம்ம கிட்ட இருந்து சஜஷன்ஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நம்ம மெச்சோர்டான பிஹேவியரை வெளிப்படுத்தணும். அண்ட் ஏதாவது வந்து ரெஸ்பான்சிபிளாக நம்ம பிஹேவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சஜஷன்ஸை வேல்யூ பண்ணி அவங்களும் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறதுனால ஸோ உங்கள் பிஹேவியரில் தான் தம்பி இது எல்லாமே இருக்குது. அண்ட் அதுக்கு மேலேயும் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கணும். இந்த விஷயத்தில் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சஜஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அண்ட் அவங்க சொல்றதையும் கேட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்குவீஸ்டாக இருக்காதீங்க. ரொம்ப ஓப்பனாக இருங்க. வீட்டில் ஜாலியாக பேசுங்க. இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பேசி புரிய வைங்க. ஓகே, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நான் ஸ்ரீலங்காவில் இருக்கேன், அவர் இந்தியாவில் இருக்காரு. 6 வருஷமா லவ் பண்ணுறோம். லாயலாக தான் இருந்தோம். என் அப்பா ஒரு 2 years பிஃபோர் தவறிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக எங்கள் வீட்டில் பேசி ஒத்துக்க வச்சிட்டோம். அதுக்கப்புறமும் எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கெல்லாம் கால் பண்ணி என்னை பற்றி ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. அண்ட் எப்பயாவது தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப அசிங்கமாக என்னை திட்டுறாரு. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்றதுனே தெரியல. அண்ட் மேரேஜ் எங்க 2 பேருக்கும் ஆகாததுக்கு நான் தான் காரணம் சொல்லி என்னையே பிளேம் பண்றாரு. இதுல இருந்து வெளில வரதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லவ் அப்படிங்கிறது உங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான விஷயம். அது வந்து கான்வர்சேஷன்ஸ் உங்களுக்குள்ளதான் இருக்கணும். சம்மந்தமே இல்லாம சரக்கஸ்ட்டு உங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்றது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. அது ரொம்ப டாக்ஸிக்கான பிஹேவியர் நம்பர் 1. அண்ட் உங்களை வந்து பிளேம் பண்ணிட்டே இருக்காரு எல்லா விஷயத்துக்கும் அப்படிங்கிறது டாக்ஸிக் பிஹேவியர் நம்பர் 2. அண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரக்கஸ்ட்டு உங்களுக்கும் கால் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லனா, 6 வருஷமா நீங்க லவ் பண்ணீங்க, எல்லாமே ஓகே. இன்னும் ஒரு லைஃப் ஸ்பேனை நீங்க அவரோட வாழ போறீங்க அப்படின்னா இந்த பிஹேவியர்ல இருக்கவர் மாறுவாரான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா
பண்ணுங்க. அப்படி இல்லைனா தயவு செஞ்சு அவரை விட்டுட்டு போங்க. இஸ் அ பிக்கெஸ்ட் ரெட் ஃபிளாக் ஐ கெஸ். ஸோ இது வேலைக்கே ஆகாதுமா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் விட்டு போக முடியல அப்படின்னா நீங்கள் ஏதாவது பேசி அவரை புரிய வச்சு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல தயவு செஞ்சு வெளியே வாங்க. உங்களுக்காக பெரிய உலகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஹாய் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஹாய்ங்க. நான் யூஜி படிக்கும்போது ஒரு பையன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனால் தென் அவன் வந்து ஒரு மாதிரி பேசினா, தப்பாக பிஹேவ் பண்ணதுனால நான் அவனை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னை ஃபாலோ பண்ணான், பிளாக்மெயில் பண்ணால் நான் பயந்து எங்கள் வீட்டில் போய் சொன்னதுக்கப்புறமா அவங்க அந்த பையனை கூப்பிட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்க. இதில் என்ன கொடுமைனா, ஃபர்ஸ்ட் வீட்டில் உள்ளவங்களே என்னை நம்பலை, நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னை வீட்டிலலாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏன் என் பேரண்ட்ஸ் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதுலேருந்து வெளியே வரதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஏன் அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை வந்து உங்ககிட்ட இந்த பிரச்சனைன்னு சொல்லுதுன்னா அதை சார்ட் பண்ணீங்க, அதெல்லாம் சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் ஏன் அந்த குழந்தைய கூட்டு போய் லாக் பண்ணி வச்சிங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீ பண்ணது ஏதாவது தப்பு இருக்கா, ஓ மேலே ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாளை பின்ன எதுவுமே தப்பு இல்லைனாலும் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து சொல்லாது. ஏன்னா நீங்கள் ஆப்வியஸாக அந்த பொண்ணு வந்து சந்தேகப்படுவீங்க அப்படிங்கிற காரணத்தினால. ஸோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது அவங்க வந்து ஒரு விக்டிமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். அவங்கள போட்டு கொஸ்டின் பண்ணி சாவடிக்காதீங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாப்பா எனக்கு புரியுது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. பட் இவென்ச்சுவலி ஒரு நாள் நீங்கள் இதுலேருந்து வெளியே வருவீங்க. அண்ட் ரொம்ப ட்ரஸ்டடான பீப்புளை சரௌண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ரொம்ப சால்வே பண்ண முடியல அப்படின்னா உங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லுங்கள். அண்ட் புரிய வைங்க. ரொம்ப கடுப்பேற்றாங்கன்னா கத்தி விட்டுட்டு இதுதான் பிரச்சனை, என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி எப்படியாவது புரிய வைங்க. ஆனால் சொல்லுங்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரஸ்டடான பீப்புள் கிட்ட அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கம் அண்ட் நன்றி. அண்ட் நான் ஆர்ஜே தீபக் கிளம்பிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா இங்கே தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட queries அனுப்புங்க. அண்ட் அதே மாதிரி மாணவன் மீடியா அப்படிங்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து உங்களுடைய queries எதுவாக இருந்தாலும் அனுப்பி விடுங்க. ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பாய், டேக் கேர்.